வெல்கம் டு அவர் சேனல் ராதா தேவகுமார் சமையலறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கருவையும் முட்டையோட மஞ்சள் கருவையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவை ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கு, அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெள்ளைக்கருவை நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டை கூட முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஃப்ளேவருக்காகவும் வெண்ணிலா எசன்ஸை இது கூட சேர்த்துக்குவேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பவுடர் பண்ண சுகரை முட்டை கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேக்கை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவையும் அது கூட நான் கொஞ்சமாக கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது கூட மாவையும் கொக்கோ பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். மாவையும் கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இது கூட பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கேக் டின் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பட்டர் ஷீட் ஒன்று வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இது கூட ஊற்றிக்கணும். பப்புள்ஸ் எதுவுமே இல்லாமல் கேக் டின்னை லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக்கை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
குக்கரில் இருக்க கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது கேக் டின்னில் இருக்க கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போது சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நீங்களே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.